குருநாதா, அமரர்கள் தொடுத்த போரில் அசுரகுலம் முழுவதும் அழிந்து விட்டது. யார் எங்கே இருக்கிறார்கள் என்பது கூட யாருக்குமே தெரியாமல் போய்விட்டது. இருந்தும் என்ன பயன்? என்ன பயன்? நான் திட்டமிட்டு உருவாக்கிய அசுரகுல சாம்ராஜ்யம் எனும் கோட்டை அந்த இடிகொடி தரித்த இந்திரனால் இடிவிழுந்த மண்டபம் போலல்லவா சிதைந்து விட்டது. காற்றடித்தால் கலைந்துவிடும் மேகம் போலல்லவா சிதறிவிட்டது. அதனால் தானே இனி இப்படிப்பட்ட கனவுகளே வேண்டாம் என எண்ணி தனிமையில் இங்கு வந்து அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தேன். வானுலகையும் பூவுலகையும் அடக்கி ஆண்ட அசுரகுலம் இப்படி பேர் சொல்ல கூட முடியாத அளவிற்கு சீர்குலைந்து போகலாமா? விண்ணவர் யாவரையும் தன்னுடைய அடிமைகளாக்கி பெருமை பெற்ற அசுரகுலம் இப்படி இருக்க இடமின்றி மறைந்து தெரியலாமா? கூடாது காலாந்தரா, கூடாது. அழிந்தது அசுரகுலம், எழுந்தது அமர வாழ்வு என இருமாப்போடு தெரிந்து கொண்டிருக்கும் அமரேந்திரனுக்கு தக்க பாடம் புகட்டியே தீர வேண்டும். அசுரகுலம் தனது வலிமையோடு மீண்டும் பொலிவுற்று எழ வேண்டும். அதற்கான மாற்றத்தை தாங்கள் தான் கூற வேண்டும். விபுதை, அமரேந்திரனை வீழ்த்துவதற்கு அசுரேந்திரன் பெற்று வளர்த்து ஆளாக்கி வரும் அழகிய மங்கை. அசுரகுலத்தின் எதிர்காலம் என்னவென்ற வினாவிற்கு விடையளிக்க கூடியவள் அந்த விபுதை. அசுரகுலம் வாழ வலிமை மிக்க ஒரு தலைவனை தரக்கூடிய தகுதி படைத்தவள் அந்த விபுதைதான். புரியவில்லை குருதேவா. ரட்சகா, உங்களைப் போலவே இன்னும் பல அசுரர்கள் எங்கெங்கோ மறைந்து வாழ்கிறார்கள். தங்களை தாங்களே வெளிப்படுத்திக் கொள்ள பயந்து பாம்பை போல் பதுங்கி வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்க ஒரு ராஜநாகம் வந்தால் அச்சமில்லை என்று நிச்சயம் வெளிப்படுவார் குருதேவா. அந்த ராஜநாகத்தின் தலைமையில் பூலோகத்தை மீண்டும் அசுர சாம்ராஜ்யமாக மாற்றுவார்கள். அப்படி சொல்லுங்கள். இப்பொழுதே புறப்படுகிறேன். அசுரேந்திரனை சந்திக்கிறேன். அவன் வளர்த்து வரும் விபுதை ஒரு சாதாரண பெண்ணல்ல. அசுரகுல தலைவன் என்ற அஸ்திரத்தை கொடுக்கும் அதிசய தனுசு என்பதை அவனுக்கு நான் உணர்த்துகிறேன். வருகிறேன்.
விபுதை, விபுதை, தந்தையே, என்ன சொன்னீர்கள்? எதுவும் சொல்லவில்லை அம்மா. அது சரி, நீ ஏன் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறாய்? அது அது அப்படி என்ன யோசித்துக் கொண்டிருந்தாய்? ஒன்றுமில்லையே. மகளே, ஓர் இளம் பெண்ணின் ஏக்கத்தை புரிந்து கொள்ள முடியாத தந்தையல்ல நான். உன் தாய் இருந்திருந்தால் அதை பற்றி அவளிடம் பேசியிருப்பாய். அவளும் அதற்கேற்ற ஆறுதல் சொல்லியிருப்பாள். தாய் இல்லையே என்ற குறை எனக்கு தோன்றியதே இல்லை தந்தையே. அதை நினைத்துத்தானம்மா உன்னை மிகுந்த பாசத்தோடு வளர்த்தேன். அதே நேரம் உன்னை யார் கண்ணிலும் படாமல் வளர்க்க வேண்டிய கட்டாயமும் எனக்கு இருந்தது. ஏன் தந்தையே? அசுர சாம்ராஜ்யத்தின் புகழ்பெற்ற மன்னனாக இருந்த நான் அமரர்களோடு நடந்த போரிலே அனைத்தையும் இழந்து விட்டேன். உயிர் பிழைத்தால் போதும் என்ற நிலையிலும் கூட உன்னை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்று பயந்து பயந்து எச்சரிக்கையாக கொண்டு வந்தேன். அப்படியானால் குழந்தை பருவத்திலிருந்து நான் இங்குதான் இருக்கிறேன், இல்லையா? ஆமம்மா. 1000 தாதிகள் தாலாட்ட அம்சத்தூளிகா மஞ்சத்திலே படுத்துறங்க வேண்டிய நீ குகைகளில் உள்ள பாறைகளில் படுத்துறங்கினாய். சமவயது தோழிகளோடு சந்தோஷமாக ஆடி பாடி திரிய வேண்டிய நீ பறவைகளையும் விலங்குகளையும் துணையாக கொண்டு வளர்ந்தாய். என்னையல்லாமல் நீ பார்த்து பழகியதே உனது குருநாதர் சுக்கராச்சாரியாரை மட்டும்தான். தந்தையே, சிறு வயதிலேயே பல சாஸ்திரங்களை கற்பித்த அவர் சில வருடங்களாக இங்கு வருவதையே நிறுத்திவிட்டாரே, ஏன்? அவரது நடமாட்டத்தை மிகுந்த அச்சத்தோடு கவனித்துக் கொண்டிருக்கும் அமரர்கள் அதை கொண்டு உன்னை கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதால் தான் அவர் இங்கு வருவதை நிறுத்திவிட்டார். இனி நம் குருநாதர் இங்கு வரவே மாட்டாரா? மகளே, இனி யாதொரு கவலையும் உனக்கு வேண்டாம். வந்துவிட்டேன் குழந்தாய், வந்துவிட்டேன். மறைத்து வைத்து உன் மகளை வளர்த்து வா. உரிய நேரம் வந்ததும் வருகிறேன் என்று சொல்லிச் சென்ற நான் உரிய நேரம் வந்துவிட்டதால் வந்திருக்கிறேன். பாருங்கள் குருதேவா, ஆசி புரியுங்கள். அசுரர் குலம் உன்னால் தழைக்கட்டும். மறைந்து வாழ்ந்த உனது துயர் விலகட்டும். சுவாமி, தாங்கள் சொல்வதை பார்த்தால்... ஆமா சுரேந்திரா, நீ உன் மகளை அனுப்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது. அமரரை பழிவாங்க அசுரகுல தலைவன் ஒருவனை விபுதை பெற்றெடுத்து தர வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. சுவாமி, அதற்காக... இதென்ன கேள்வி? தவபலம் மிகுந்த முனிவன் ஒருவனை தேடிச் சென்று அவன் மூலமாக அசுராம்சம் நிறைந்த ஒரு பிள்ளையை உன் மகள் பெற்றெடுக்க வேண்டும். வேண்டாம் சுவாமி, வேண்டாம். இதுவரையிலும் என் மகள் எந்த சுகத்தையும் காணவில்லை. கல்லிலும் உள்ளிலும் கட்டான் தரையிலும் அவள் இளமைக்காலம் ஓடிவிட்டது. இனியாவது அவள் வயதுக்கும் அழகுக்கும் ஏற்ற ஒருவனை மணந்து வாழ வேண்டாமா? வயது முதிர்ந்த ஒரு முனிவரை தேடிச் சென்று வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டு காலமெல்லாம் அந்த நினைவிலேயே வாழ வேண்டுமா? அசுரேந்திரா, நீ இப்படியெல்லாம் துணிச்சலாக என்னிடம் எப்படி பேச முடிந்தது? இதற்காகவா விபுதையை இவ்வளவு காலமாக மறைத்து வைத்து வளர்க்க சொன்னேன்? இதற்காகவா எண்ணற்ற சாஸ்திரங்களை அவளுக்கு நான் உபதேசித்தேன்? நீ எப்போது இவ்வளவு சுயநலக்காரனாக மாறினாய்? குருதேவா, நீ உன் மகளின் சுகத்தை நினைத்தாயே தவிர அசுரகுலம் முழுவதும் தங்களது சுகத்தை இழந்து தவித்துக் கொண்டிருப்பதை நினைத்து பார்க்க தவறிவிட்டாய். நீ உன்னை பற்றி நினைத்தாயே தவிர ஒரு புதிய தலைமுறையை உருவாக்க உன் மகளை கூர்தீட்டிய வாளாக நான் உருவாக்கினேனே, அதை நினைக்க தவறிவிட்டாய்.
பிறகு இங்கென்ன எனக்கு வேலை? நான் வருகிறேன். நில்லுங்கள் குருதேவா. நான் பிறந்ததே இந்த பூமிக்கு பாரமாக இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தேன். என் பிறப்பிற்கும் ஒரு பொருள் இருக்கிறது என்பதை இப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன். அசுர குலத்தை வாழ வைக்கும் ஒரு மாமன்னனை பெற்றெடுக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்றால் அதை தங்களின் ஆணையாக கருதி நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். தேவர்களும் போற்றும் மாபெரும் முனிவரான மாகத முனிவரை உன்பால் நீ ஈர்க்க வேண்டும். அதை செய்வதற்கு அறிகுறியாக இன்றே நீயும் உனது தந்தையும் மாறுவேடத்தில் அங்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். அவ்வாறே ஆகட்டும் குருதேவா. வெற்றி உண்டாகட்டும். மாகத முனிவருக்கு எங்கள் பணிவான வணக்கம். நீங்கள்? என் பெயர் சோமதத்தன். இவள் என் மகள். இங்கு வந்ததின் நோக்கம்? மாமுனிவரின் தரிசன பாக்கியம் என்பது எளிதில் கிடைக்கக்கூடியதா? அதற்காகவே தாங்கள் தவம் புரியும் ஆசிரமம் எங்கே என்று கேட்டுக்கொண்டு வெகு தூரம் நடந்து வந்து இங்கு சேர்ந்தோம். அப்படியே இருக்கட்டும். அதற்காக இந்த இளம்பெண்ணை இந்த கொடிய கானகத்தில் தகிக்கும் வெயிலில் நடக்க வைத்து அழைத்து வர வேண்டுமா? அதை ஏன் கேட்கிறீர்கள்? என்னை விட என் மகள்தான் தங்களை நேரில் தரிசிக்க வேண்டும் என்று மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கிறாள். ஒருமுறையேனும் தங்களை நேரில் கண்டு ஆசி பெற வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு வந்திருக்கிறாள். ஏனம்மா நிற்கிறாய்? முனிவரிடம் ஆசி பெற்றுக்கொள். முனிவர் பெருமானே, ஆசி புரியுங்கள். மனதுக்கு செய்த மணாளனை பெற்று தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாயாக. ஆஹா, முனிவர் பெருமானின் வாழ்த்து கிடைத்துவிட்டது. உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். முனிவர் பெருமானே, அடியேனுடைய விண்ணப்பம் ஒன்றை ஏற்று அருள வேண்டுகிறேன். சொல்லுங்கள். நான் இவ்வளவு காலமாக இக வாழ்க்கையின் கடமைகளில் மூழ்கியிருந்தேன். இப்பொழுதுதான் பரத்திற்கு வேண்டியதையும் பெறுவதற்காக தலயாத்திரை புறப்படுகிறேன். மிகச்சிறந்த புண்ணியம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் இவைகளை முறையாக தொடங்கினார்க்கு ஆஹா, வார்த்தையில் சொல்ல ஏதுமில்லை. நலமுடன் சென்று வாருங்கள். பாசங்களை அறுக்கும் பரமனின் அருள் நாடி செல்லும் போது பூவுலக பந்தத்திற்கு அடையாளமாக பாசம் காட்டும் மகளையும் அழைத்துச் சென்றால் தல யாத்திரை முழுமை பெறுமா? அதன் பலன்தான் கிடைக்குமா? அதனால் தாங்கள் அனுமதித்தால் இவளை இங்கேயே தங்க வைத்துவிட்டு சென்று வரலாம் என்று கருதுகிறேன். என்ன? ஏன் சுவாமி? நாட்டில் பலவிதமான வசதிகளோடு வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு காட்டில் வாழ்வது சாத்தியமாகுமா? சூழ்நிலைக்கு தக்கபடி வாழ்கின்ற பக்குவம் என் மகளுக்கு உண்டு. அறுசுவை உணவுகளை இனிமையாக உண்டு வாழ்ந்திருப்பாள் உன் மகள். இந்த காட்டில் வெறும் கிழங்குகளும் காய்கனிகளும் தானே கிடைக்கும். இயற்கை உணவுதான் உடலுக்கு இதம் தரும் உணவு என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்வாள். இருப்பினும் முற்றும் துறந்த முனிவரான தாங்களே இப்படி தயங்கினாள். பற்று நிறைந்த இல்லத்தாரிடம் என் மகளை எப்படி விட்டுச் செல்வேன்? அப்படியானால் தந்தையே, தாங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். சுவாமி, தாங்கள் செய்யும் தெய்வ பணிக்கு என்னால் இயன்ற தொண்டுகளை செய்ய அனுமதி தாருங்கள். இதுதான் இறைவனின் சித்தம் என்றால் அப்படியே நடக்கட்டும்.
நீ செய்த தொண்டினால்தான் நான் நடத்திய வேள்வி வெற்றியடைந்தது. உனது பணிவிடைகளைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அது என் பாக்கியம் சுவாமி. பெண்ணே, நீ இங்கு வந்து நீண்ட நாட்கள் ஆகின்றன. தீர்த்த யாத்திரை சென்ற உன் தந்தையார் இன்னும் திரும்பி வரவில்லையே என்று நீ வருந்தியதாக கூட தெரியவில்லையே. உண்மைதான் சுவாமி, எனக்கு அந்த நினைவே எழவில்லை. இந்த பிறவி எடுத்திருப்பதே தங்களுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் என்று எனக்கு தோன்றுகிறது. இதுவே என் வாழ்க்கையின் பயன் என்று நினைக்கிறேன். நீ செய்யும் தொண்டிற்கு பரிசாக என்ன தருவதென்றே எனக்கு புரியவில்லை. எந்த பலனையும் எதிர்பார்த்து நான் இதை செய்யவில்லை. பக்திக்குரிய பலனை தராவிட்டால் அந்த தெய்வத்திற்கே மதிப்பில்லை. பலனை எதிர்பார்த்து பக்தி செலுத்தினால் அந்த பக்திக்கே பெருமை இல்லை. உனக்கு ஏதேனும் வரம் தராவிட்டால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்றால் அதை பெற்றுக்கொள்வதில் எனக்கும் தயக்கம் கிடையாது. அப்படி சொல், உனக்கு என்ன வரம் வேண்டும்? கேட்ட பின் மறுக்க மாட்டீர்களே? நானே தர முன்வந்த பின் எப்படி மறுக்க முடியும்? எதுவாயினும் கேட்கலாமா? அதில் உனக்கு சந்தேகமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. தங்கள் குழந்தைக்கு நான் தாயாக வேண்டும். ஆ?